வந்து பார்க்குறதுக்கு பேசுறதுக்கு அருவருப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. டாய்லெட் வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போகுது அப்படிங்கிறதான் இன்னைக்கான செய்தி. ஏய் என்ன இப்போ என்ன சண்டை போட போறீங்களா இல்லையாடா அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தனுக்கும் டென்ஷன் ஆகி வெறி வருதான். விவேக் வடிவேல்னு ஒரு படத்துல உள்ள பார்த்தா விவேக் வந்து பேப்பர் படிச்சிருப்பான் டாய்லெட்டுக்குள்ள. வெளியில பார்த்தா ஒரு 7-8 பேர் 10 பேர் இருந்துட்டு ஐயோ முடியலடா அப்படி இருப்பாங்க. அதே சீன் அப்படியே வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பல்ல நடந்துட்டு இருக்கு. சாதாரண மனிதனுக்கு வந்து வைத்தியம் முடிச்சா சட்டை கிழிப்பான், மரத்துல ஏறுவான், எங்கேயாவது இருப்பான். அவன் கையில துப்பாக்கி இருந்தா இதுவரை அமெரிக்கா தான் எல்லாவற்றையும் அச்சுறுத்தினார்கள். வரலாற்றில் முதலாக ஈரான் மட்டுமே அமெரிக்காவை அச்சுறுத்தினார். உலக தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய சர்வதேச நிகழ்வுகளுக்காக நான் இன்றைக்கு ஈரான் அமெரிக்காவுடைய கொதிநிலை குறித்து பேச போகிறோம். தினம் தினம் மணிக்கு துளி நொடி என்ற அளவிற்கு மத்திய கிழக்கின் பதட்டங்களும் சர்வதேச பார்வையாளர்கள் செய்திகளோடு இன்று காலை அல்லது நேற்று நள்ளிரவு நடந்த புது செய்திகளோடு உங்களை சந்திக்க போகிறேன். இன்றைக்கு நம்மோடு கதைப்பதற்கு சர்வதேச பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்று மத்திய கிழக்கின் போர் பதட்டங்கள் குறித்து பேச காத்திருக்கிறோம். சார் வாங்க சார். சார், இப்போ உங்கள்கிட்ட நிறைய புதிய அப்டேட்ஸ்லாம் இருக்கும். யாரும் சொல்லாத பல செய்திகளை நீங்கள் கடுமையாக வெளியில தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நம்ம வாசகர்களுக்கு புதுசா சொல்லணும். அதுல இன்னைக்கு நீங்க சொல்ல போறது. சரி, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ அமெரிக்கா வந்து போர் புரியறதுக்கு 2 கப்பல் நிறுத்திருக்காங்க. 2 கப்பலுக்கு சப்போர்ட்டாக ஒரு 50-60 சின்ன கப்பல்கள்லாம் வந்து நிற்குது. ஏகப்பட்ட ஃப்ளைட் எல்லாம் வந்து நிற்குது. இந்த போர் ஆரம்பிக்க போகுதா அல்லது வித்ட்ரா பண்ண போகிறாங்களான்னு தெரியாது. ஒரு போர் முடிவுக்கு வர்றதுக்கு எது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான அந்த வார்த்தை இருக்குது, சொல்லுங்க. ஆமாம், இல்லை உங்களோட இதில் நான் கேட்குறது, ஒரு போர் வந்து நடக்கணும் அல்லது வித்ட்ரா பண்ணணும், சீக்கிரம் கூடிய சீக்கிரம் இது ஒரு முடிவுக்கு வரணும். அதாவது 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வலிமை மட்டும்தான் நிர்ணயம் செய்யும். ஒன்றும் இல்லை. எப்படி? டாய்லெட் வந்து அதை நிர்ணயம் பண்ணுது. உங்களால் யோசிக்க முடியுதா? இது யாருக்குமே தெரியாத செய்தி. டாய்லெட் இது யாருக்கும் சொல்ல முடியாத. நீங்க சொல்ற செய்தி சிந்திக்கவே முடியலையே. அதான், அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கே. அதான், அதாவது எப்படின்னா டாய்லெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு அருவருப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. டாய்லெட் வந்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர போகுது அப்படிங்கிறத இன்னைக்கான செய்தி. அதை சொல்லுங்களேன் சார். நானும் எனக்கு தெரியலையே. நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். என்ன டாய்லெட் என்னன்னா, இப்போ வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு டாய்லெட், இது அதில் வந்து கப்பல் இருக்குது. அந்த ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் வந்து கிட்டத்தட்ட 5000 பேர் அங்கே இருக்காங்க. 5000 பேர். ஒரு நாளைக்கு 17,000-18,000 உணவு பொருட்கள் ஆட்களுக்கு தயாராகிட்டு இருக்கு. இதுக்கான தண்ணீர் வந்து உள்ளுக்குள்ளே எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே தான். 5000 பேருக்கு 5000 டாய்லெட்டாக கட்டி வச்சுருப்பாங்க எங்கள் உள்ள. 5000 பேருக்கு 500 டாய்லெட், 100 டாய்லெட் கஷ்டம். என்னன்னா, இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் டாய்லெட்டுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து க்யூவில் நிற்கிறாங்க. அவங்க இது என்ன சார்? இது முக்கியமான யாரும் பேச மறுக்கிறது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான செய்தி. இது என்னன்னா க்யூவில் நிற்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுனா, உளவியல் ரீதி என்ன ஆகுதுன்னா, ஏய் என்ன இப்போ என்ன சண்டை போட போறீங்களா இல்லையாடா அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து ஒவ்வொருத்தனுக்கும் டென்ஷன் ஆகி வெறி வருதான். உள்ள அந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது ஆமா இல்லை, இப்போ நம்மளை வந்து ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஒரு ரூமில் டாய்லெட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது, வெளியிலேருந்து பூட்டி வச்சாச்சு. சோறு மட்டும் தட்டில் வந்து ஜெயிலில் கிட்ட ஜெயிலே தான் டாய்லெட்டு கொஞ்சம் இருக்கும். இதில் வந்து டாய்லெட்டும் கிடையாது, ஒரு இடம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து ரொட்டி துண்டோ சாப்பாடோ உள்ளே போட்டுட்டு ஒரு நாள் வச்சுருக்கோம், ஓகே அப்படியே உட்காந்துருவோம். 2 நாள் 3 நாள் 5 நாள் என்ன ஆகும்? இப்போ கிட்டத்தட்ட இங்கே வந்து 1 மாதம் மேலே ஆச்சு. அங்கே வந்து முதல்ல சரி இந்த ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கப்பல் வந்து கொஞ்சம் வெளியே கொண்டு போகிறோம். என்னென்னா அந்த கப்பலில் டாய்லெட் வந்து வெளியிலேருந்து ஓப்பன் டாய்லெட்டாக போக முடியாது. அங்கே போக முடியாது, கப்பலில் போக முடியாது. ஆண் பெண் எல்லாம் இருக்காங்க. இல்லை, பெண்ணுக்கு முன்னாடி வந்து அவன் டாய்லெட் போய் அசிங்கமாக ஒரு மாதிரி போக முடியாது. அதுக்கப்புறம் கேப்டனுக்கு வேணால் வந்து தனியாக டாய்லெட் இருக்கலாம். மற்ற ஊழியர்கள் யாருமே சலைச்சவங்க இல்லை. 5000 பேருக்கு அதில் அஃபீஷியல்ஸ் இருக்கிறாங்க, பியூரோ எல்லாமே இருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தோம்னா, அவன் நிற்கும்போது இந்த ஒரு படத்தில் வந்து விவேக்
ஏதோ ஒரு படத்தில் நிற்கும்போது ஏய் இப்படியாப்பா இது வருதா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நிற்பாங்க. விவேக் வடிவேல்னு ஒரு படத்தில் உள்ளே பார்த்தா விவேக் வந்து பேப்பர் படிச்சுட்டு இருப்பான் டாய்லெட்டுக்குள்ளே. வெளியில் பார்த்தா ஒரு 7-8 பேர் 10 பேர் இருந்துட்டு ஐயோ முடியலடா அப்படி இருப்பாங்க. அதே சீன் அப்படியே வந்து யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து டெய்லி வந்து டாய்லெட்டு போகிறதே பெரிய விஷயமா பிரச்சனையாகி. அதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, 5000 பேரை ஒரு இடத்துல சிறையில் அடைச்சி வச்ச கதை. சரிதான், அது வெளியெல்லாம் போக முடியாதுல்ல. அதாவது மிதக்கும் சிறை. மிதக்கும் சிறை. ஓகே, அதாவது நகரும் சொல்லி முன்னாடி அதை பற்றி பேசணுமா. இது வந்து இப்போ வந்து மிதக்கும் சிறை. அவங்களால படார்னு கிளம்பி வெளியில் போக முடியாது. ஏன்னா இப்போ அந்த கப்பல் விட்டு இறங்கி இந்த பக்கம் ஈரானுக்கும் போக முடியாது, எங்கேயுமே சவுதியும் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. அப்புறம் அங்கேருந்து இறங்கி இங்கே போகிறோம், நம்ம இப்போ ஈராக்குக்கு போகிறோம், அல்லது இந்த பக்கம் ஜோர்டானுக்கு போகிறோம், இந்த பக்கம் ஓமனுக்கு போகிறோம், எங்கேயும் போக முடியாது. கடல்ல இருக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய கப்பல்ல கரையில கொண்டு நிறுத்த முடியும்? எங்கேயும் கடலும் மிக ஆழமான பகுதியில் தான் நிற்கும். ஆமா. ஸோ அந்த இடத்துல நிக்குது. இப்போ வந்து எப்படி முன்னாடி 500 மைல் தாண்டிது, இப்போ 150 மைல் தாண்டி. முதல்ல 1500 மைல், அதுக்கப்புறம் 700, இப்படி நவுண்டு இப்போ வந்திருக்காங்க. பக்கத்துல வந்துட்டு ஈரான் வந்து அடிச்சிருவாங்கன்னு பிரச்சனை வரும்போது 500 மைலுக்கு தாண்டி பின்னாடி நின்னாங்க. அப்போத்தான் வந்து இவங்க ட்ரோனை வந்து அலைய விட்டு 2 ட்ரோன் ஆகிட்டு 2 ட்ரோனை வந்து ஷூட் பண்ணது. ஆனால் இப்போ என்னென்னா இவங்க பிளான் என்ன, ஈரான் பிளான் என்னென்னா ஒரே நேரத்தில் 500 ட்ரோனை ஒரு கப்பலுக்கு அனுப்புறது. அந்த கப்பலோட விலை வந்து ஒரு கப்பல் 1 லட்சம் கோடி, இன்னொரு கப்பல் 1,15,000 கோடி. அதாவது ஆப்ரஹாம் லிங்கன், அப்புறம் ஜெரால்டு ஃபோர்டு, அந்த ஃபோர்டுன்ற கப்பல் அது வந்து 1,15,000 கோடி, இது 1 லட்சம் கோடி. ஓகே, அது என்னன்னா உலகத்தில் நம்பரும் ரொம்ப பிக்கெஸ்ட் கப்பல்னா ஃபோர்டு. சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கு. இதுக்குள்ள 5000 பேர் இருக்காங்க, அதுக்குள்ள 7000 பேர் 8000 பேர் இருப்பாங்க. அதாவது நீங்க சொன்ன மாதிரி இதுல ஒரு முக்கியமான விஷயம், உளவியல்ல மனிதனுக்கு பைத்தியம் பிடிச்சுன்னு வைங்க, அவனுடைய அறிவு, அவனுடைய வலிமை எல்லாமே மங்கி. சரி, இப்போ சாதாரண மனிதனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சா சட்டை கிழிப்பான், மரத்தில் ஏறுவான், எங்கேயாவது இருப்பான், அவன் கையில் துப்பாக்கி இருந்தால் சுட்டுக்குவான். அதேதான், அவன் மட்டும் சுடல, இருக்கிறவனு எல்லாத்தையும் சுடுவான். உள்ளுக்குள்ள பிரச்சனை வரும். ஏதாவது வந்து ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி நின்னா என்ன தள்ளி நின்ற அப்படின்னு எரிச்சல் போடுவான், பிரச்சனை வரும். உளவியல் ரீதியாக அந்த போர் வீரர்கள், ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிறது பெரும்பாலும் போர் வீரர்கள், கடற்படை போர் வீரர்கள் உள்ள இருக்கிறவங்க, அவங்க கையில் எல்லா விதமான ஆயுதமும் இருக்கு. இப்போ உளவியல் ரீதியா டாய்லெட் பிரச்சனைனால அடுத்த கட்டம் என்ன செய்யறது, இம்மிடியட்டா பேச்சுவார்த்தைக்கு வரணும் அப்படின்னு இவங்க வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. நெருக்கடிக்கு ஆளாகியிருக்காங்க அமெரிக்கா. அப்புறம் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் உரம் நிறுத்துறப்ப அமைதியான இங்கே வந்து இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுத்துறாங்க. இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுக்கும்போது இஸ்ரேல் அது சம்மந்தப்பட்ட யூதர்கள் இருக்காங்கல்ல, நீ என்ன இப்படி எங்களை வந்து மட்டம் தட்டுற அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை. இப்போ கப்பலை வந்து அங்கேருந்து கிளப்புறதா நிறுத்துறதா, அல்லது கப்பலை நிறுத்திட்டு ஆட்களை பூரா வெளியேற்றுறான்னு வச்சுக்கங்களேன். நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஆப்ரேட் பண்ண ஆள் இல்லை. ஏன்னா 90 F-35 இருக்குன்னு வச்சுக்கலேன், அதுக்கான பைலட்டு, அதுக்கு அசிஸ்டண்ட்டு, அப்புறம் அதை வந்து இந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறது ஆரம்பிக்கிறது போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு F-35 எத்தனை பேர் இருப்பாங்க? அந்த ஏர் ஸ்ட்ரைக்கர் ஃப்ளைட் இருக்கு பாருங்க. ஆமாம், அதுக்கு கிட்டத்தட்ட 1000 பேர் தேவை, ஆயிரக்கணக்கான பேர். ஏன்னா ஒரு விமானம்னா ஒருத்தனா இருப்பான். ஒரு விமானத்தில் பைலட்னா ஒவ்வொரு விமானம் கிளம்பும் போது 10 பேர் இங்கேருந்து எடுத்து கரெக்டாக கொண்டு போய் அங்கே இப்போ காமிக்கு இது சேதச்சுன்னு ஒரு ஃப்ளைட்டுக்கு 10 பேர் வச்சா கூட 1000 பேர் ஆச்சு. 1000 பேர் ஆச்சு. அதாவது 90 ஃப்ளைட் எடுத்திருக்கான், 1000 பேர் அதுக்கு மட்டும். அது மீதி 4000 பேர். 4000 பேர்ல வந்து சமைக்கிறதுக்கு, கிளீன் பண்றதுக்கு, கப்பலை ஓட்டுறதுக்கு, இது செய்யறதுக்கு, துடைக்கிறதுக்கு, அது கிளீனிங் மட்டுமே வந்து சாதா எவ்வளவு பேர்? 100 பேர் தேவைப்படாது. 100 5000 பேர். ஒரு கப்பல் ஒரு 300 பேர் இருப்பான். சரியா, அவனுக்கு டாய்லெட் வரும்ல. பெரும் சிக்கல் தான். ஸோ உளவியல் சிக்கல். இப்போ பிரச்சனை வந்து நம்ம சொல்ல போற விஷயம் இல்லை, இந்த சொல்ற விஷயம், இந்த விஷயம் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வருது. அதாவது எப்படின்னா போர் நடக்குதா, நீங்க பேசும்போது முடிவுக்கு கொண்டு வருது, முடிவுக்கு இதை வைத்து ஏதாவது முடிவு எடுக்கப்படுவதாக செய்திகள் வந்ததா? அது என்னன்னா, ஒரு செய்தி என்ன வருதுன்னா, ஈரான் அவன் ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குக்கு தயாராயிட்டாங்கன்னு செய்தி வருது. அதாவது முன்னெச்சரிக்கை தாக்குதல். அது வந்து ஈரான் பண்ண போறதா. அது எது மேல எப்படி தெரியுமா? ஒரு கப்பலுக்கு வந்து 500 ட்ரோனு, 2 கப்பலுக்கு 1000 ட்ரோனு, அது பக்கம் ஃபாஸ்ட் போட்டு, இந்த பக்கம் எல்லாம் தயார் நிலை. அப்புறம் அந்த SU-400 300 வந்து தெஹரானில், இஸ்ஃபஹானில் எல்லா இடத்துலையும் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆமாம், அந்த அப்புறம் இப்போ நேத்தா முந்தா நாள் வந்து இங்கே சைனாவிலேருந்து J-20
அதாவது F-35க்கு ஈக்குவலா அது வேற வந்து இறங்கி A-20 வந்து ஸ்டெல்த் விமானம். இது இதே மாதிரி அதே தான் ஸ்டெல்த் மெனூரபிள் அதே ஈக்குவல் மெனூரபிள் அது வந்து இறங்கி இருக்கு. வெரி குட். அப்ப இங்க ஃபுல்லா வந்து இங்க ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஈரான். அப்ப ஈரானுக்கு ப்ரிப்பேர்டா இருந்துட்டு அப்படியே உட்கார்ந்தா அவன் நாடு நாசமா போகுமே. அவன் ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு ஈரான் வந்து முடிவு பண்ணியிருக்கதா தகவல். ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்னா அதுக்கெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு தெரியாத செய்தி ஒன்றும் இல்லை, ஞாபகத்துக்காக இருக்கலாம், நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சிருக்கு. ஓகே. அந்த பாசிட்டிவ் சிக்னல்ல அப்பாஸ் அராக்சி மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்றாரு அப்படின்னா, மார்ச் மாதம் இந்த நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை, இந்த நாளை வெள்ளிக்கிழமை ஒரு பேச்சுவார்த்தை தொடங்குது. ஓகே. அந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா வந்து போர் செய்வதற்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பயங்கரமா தயங்குறாங்க. ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, லின்சேங்கிற ஒரு செனட்டர் போர் செய்ய சொல்றார். ஓகே. ஏன் சொல்றாங்கன்னா, அவர் ப்ரோ இஸ்ரேலிஸ்ட். ஓகே. அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸ் போர் வேண்டாங்கிறாங்க. ஓகே. போர் வந்து இட் ஹஸ் பீன் டேக் லாங் டைம் ப்ராசஸ் ஆயிரும். அதுக்கு அமெரிக்கா தாங்காது. இந்த பாத்ரூம் பிரச்சனை, டாய்லெட் பிரச்சனை, எல்லாத்தையும் விட பண பிரச்சனை பயங்கரமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அதை 10 மட்டும் நான் சொல்லிடுறேன், நீங்க புரிய பேசுங்க. இதுவரை அமெரிக்கா தான் எல்லாவற்றையும் அச்சுறுத்தினார்கள். வரலாற்றில் முதலாக ஈரான் மட்டுமே அமெரிக்காவை அச்சுறுத்திருக்கு. அப்படியே முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், நான் என்னுடைய கருத்துல இன்டர்நேஷனல் மீடியாவுடைய ஆங்கில பதிப்பின் தமிழ் செய்தி. ஓகே. இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, இதுவரை அமெரிக்காவிடம் மட்டுமே எல்லா தொழில்நுட்பங்களும் இருந்தது. முதலாக அமெரிக்காவிடம் இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் எதிர்கொள்ள மாற்று தொழில்நுட்பத்தை, சமமான தொழில்நுட்பத்தை ஈரான் பெற்றுள்ளது. இதுதான் இந்த யோசனைக்கு காரணம். அடிச்சா கேள்வி சொல்லிட்டேன் இல்ல, இது அவ்வளவுதான். இல்ல, இது வந்து அடிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து அமெரிக்கா எல்லா விதத்தையும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு, நம்ம இங்க ஸ்டார்ட் பண்ணா என்ன நடக்கும், அந்த பக்கம் இஸ்ரேல் வந்து மொத்தத்துக்கு நாசமாயிரும். இஸ்ரேல் மக்கள் எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அது பெருசா வெளியே வரல. இஸ்ரேல் மக்கள் எதிர்ப்பத்தி செய்தி இல்லை, சொல்லுங்களேன். இஸ்ரேல் மக்கள் வந்து அங்க அது வந்து பெருசா வெளியே விட மாட்டாங்க. சரி. கொதிநிலையில வந்து நீ எதுக்குடா நீ வந்து சண்டை போடுற அப்படி சொல்றாங்களா? ஆமா. மக்கள் வந்து பயங்கர கொதிச்சு போய் ஏன் அந்த மக்கள் பண்றாங்கன்னா, அப்படி ஒன்றும் அந்த மக்கள் வந்து ஒரு சூப்பர் ஒரு மனிதாபிமான மக்கள்லாம் கிடையாதுங்க. ஆமா, அது சரி. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, எனவெறி பிடிச்சவங்க தான். இதுக்கு முன்னாடி அங்க இஸ்ரேல் பக்கத்துல உள்ள சிரியா, ஜோர்டான், பாலஸ்தீன் எல்லாத்தையும் அடிக்கும். அங்கேருந்து திருப்பி வந்துச்சு அப்படின்னா அயன்டோம் வந்து தாக்கிடும். இங்கே ஒரு பொட்டு வந்து இங்கே கீழே விழாது. ஸோ இவங்களுக்கு வந்து அயன்டோமு, டேவிஸ்லிங்கு, ஏரோ3 எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. பேட்ரியாட் வரைக்கும் ஃபுல்லாக இருந்தது, தாடு வரைக்கும். இவங்ககிட்ட எதுவும் விழாது. ஆனால் இப்போ 12 நாள் போரில் இவங்க வந்து காமிச்சிட்டாங்க, உன்னோட அயன்டோம் எல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து அதை மீறி வந்துடும்னு காமிச்சிட்டாங்க. சரி, ஈரான்றது எக்கச்சக்கமான பயங்கரமான விஷயம் இருக்குது அப்படின்னா, இந்த பக்கம் ஹவுத்திஸ் இருக்கான்ல, 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து 2 மிசைல் வந்து விழுந்தது. சக்ஸஸ் ஆபரேஷன். சக்ஸஸ்ல பென் குரியர்ல ஒன்று. அது எப்படி அங்கேருந்து பென் குரியன் ஏர்போர்ட் அடிச்சாங்க, அப்புறம் சவுத்தில் ஒரு நகரத்தில் அடிச்சாங்க. ஹைஃபா வந்து நார்த்தில் இருக்கு. பென் குரியன் சவுத்தில் சொல்றீங்க. சவுத்தில் வேற அடிச்சாங்க. அப்போ மொத்தம் 3 மிசைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே விழுந்தது. அதான் இலக்கை துல்லியமாக வந்தது. அப்போ ஈரான் கையில் எக்கச்சக்கமாக வச்சுங்க, அவன் கொடுக்கக்கூடிய அவன் ப்ராக்சிட்டி எவ்வளோ இருக்கும், அவன்கிட்ட 1000 இருந்தால் இவன்கிட்ட 5 இருக்கும், 10 இருக்கும். இதுலேயே வந்து 3 வந்து அங்கே விழுந்துருச்சு அப்படின்னா, அப்போது இவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக. இத்தனைக்கும் ஈரான் அந்த பார்டர்ல இருந்து இஸ்ரேல் போகிறாங்க அதிகபட்சம் 1100 1200 கிலோமீட்டர். ஆனால் ஏமன்ல இருந்து இங்கே வரதா இருந்தால் 2000 கிலோமீட்டர். அப்போ 2000 கிலோமீட்டர் அதையும் வந்து சவுதி அரேபியா வழியே போக முடியாது, தடுத்துருவாங்க. செங்கடல் வழியே தான் போகணும். அப்படி வந்து 2000 கிலோமீட்டரை தாண்டி இங்கே விழுந்து சக்ஸஸ்ஃபுல்லாக விழுந்துருச்சு. அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியரு, அல்லது நம்ம நினைச்ச அளவுக்கு சக்ஸஸ் இல்லை அப்படி பயப்படுறாங்க. முக்கியமான இன்னொரு செய்தியை உங்கள்கிட்ட கேட்குறேன். அமெரிக்காவுடைய முன்னாள் சிஐஏனுடைய தலைவர் மிஸ்டர் ஜான், அவர் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. ஆர்டிகிள் வந்தது நியூயார்க் டைம்ஸா, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அமெரிக்காவிட்ட இருக்கிற ஜெரால்ட் ஃபோர்ட், ஆப்ரஹாம் லிங்கன், இந்த 2 கப்பலையும் சொல்றாரு. மற்ற கப்பலை அவர் குறிப்பிடல. ஓகே. இவர்களில் எதுவும் ஈரானுடைய ஃபத்தா 2, அதாவது ஆன்டிஷிப் மிசைலை தடுப்பதற்கு சக்தியும் இல்லை, அந்த சக்தியை ஒருபோதும் அவர்கள் பெறவும் மாட்டார்கள். ஏன்னா அதனுடைய ஒளியை விட 15 மடங்கு வேகம். நடவடிக்கை 1.
இரண்டாவது அதனுடைய வேகத்திற்கு ஈடுகாத எந்த டிஃபென்ஸ் சிஸ்டமும், அதாவது பேட்ரியாட்டும் சரி, தாடும் சரி, அயன்டோம் சரி, டேவிட் சில்லிங் சரி, ஏரோ 3 எதுவுமே கிடையாது. அதை மொத்தமாக நீங்கள் சொல்ற மாதிரி ஷாஹின் 136, ஷாஹின் 139, 129, 136, 191 இதை மொத்தமாக அவர்கள் அனுப்புகின்ற போது நிலை குலைந்த நிலையிலே போய்விடும். மட்டுமல்லாமல் ரெடாரில் சிக்காமல், இந்த அல்ஃபத்தா 2 பத்தி சொல்றாங்க. ஃபத்தா 2 இதை பத்தி அவரு ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது எப்படின்னா, பொதுவாக ஒரே நேர்கோட்டில் பயணிக்காதான், கீழும் மேலும் இருக்காது. அதான் வந்து மெனுவரபிள், சூழ்ச்சி செய்யக்கூடிய, அதாவது அப்படித்தானே தமிழில் அதற்காக சூழ்ச்சி தான். சூழ்ச்சி போற பாதையை வந்து தானே மாற்றி போகும். அந்த மெனுவரபிள் ஸ்பேசஸ் மேல போய் இப்படி வரும், இப்படி வரும், இப்படி வரும். இதை 15 மடங்கு ஒளியோட வேகத்தில் அமெரிக்காவுடைய எந்த ரேடாரும் கண்காணிக்க முடியாது. இதுதான் அவர்களின் அமெரிக்கா உலகத்துல எந்த ரேடாரும் அது வந்து கண்காணிச்சு வர முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அதோட அந்த டீட்டெயில் வந்து முன்னாடி ஒன்று பேச, அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடலாம். ஒரு வார்த்தை முடிச்சிடுறேன், நீங்க சொல்லிருங்க. ஓகே. அப்படி அடிக்கும் போது ஆப்ரஹாம் லிங்கன் மிதக்கும் ஒரு படகாக மட்டுமே இருக்குமே தவிர எந்த செயல்பாடும் இல்லாம இல்ல. கரெக்ட். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப அது வந்து கடலுக்குள்ள டெப்ரியா மாறிடும். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா, இந்த ஃபத்தா இருக்கு இல்லையா, அது அப்புறம் கொரம்சாகர் 4 and 5. ஆமா. இதோட அந்த வேகத்தை என்ன சொல்றாங்கன்னா 16,000 கிலோமீட்டர் பெர் அவர். பயங்கரமா இருக்கும். அது என்ன ரொம்ப சிம்பிளா இன்னொன்னு சொல்லணும்னா, நம்ம சென்னையில இருந்து திருச்சிக்கு 1 நிமிஷத்துல போற மாதிரி. புரிதலுக்காக நம்ம நேயர்கள் ஒரு விஷயம், நம்ம நேயர்கள் இலங்கையில நிறைய பேர் இருக்காங்க. ஓகே. அதனால அவர்களுக்கு சொல்றோம், கொழும்புல இருந்து ஜாஃப்னாவுக்கு 1 நிமிஷத்துல போய். 1 நிமிஷம். கொழும்பு ஜாஃப்னா வந்து ஒரு கருத்துக்கு எனக்கு தெரியாது, நான் கொழும்புக்கு போனது இல்ல. 300-400 கிலோமீட்டர் அப்படின்னா தெரியாது. 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துல போயிடும். அங்க போயிடும். அவங்க ஸ்ரீலங்கா நேயர்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஜாஃப்னால இருந்து இலங்கைக்கு, அதாவது கொழும்புக்கு போறதுக்கு 1 நிமிஷம். அப்புறம் மிடில் ஈஸ்ட்ல நமக்கு வந்து ஜிசிசி கண்ட்ரீஸ்ல நம்ம ஆட்கள் இருக்காங்க. நீங்க மிடில் ஈஸ்ட் சொல்லுங்களேன், அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா, துபாயில இருந்து மஸ்கட் 600 கிலோமீட்டர் 2 நிமிஷத்துல போயிடும். அடே அப்பா. ஸோ இந்த ஸ்பீடை வந்து எந்த ரேடாரும் அதை கண்காணிக்க முடியாது, தடுக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதோட வார்ஹெட்டோட அளவு இருக்குல்ல, அது சொல்லுங்க, அது ஹெவி. அது வந்து ரொம்ப அதை தடுக்க முடியாது. அடிச்சா வந்து மொத்தத்துக்கு டெஸ்ட்ராய் ஆயிரும். அது இல்லாம இவங்க என்னன்னா, சார் வார்ஹெட் நேத்து 8-7 சொன்னீங்களே, அது வந்து கொத்து குண்டு இருக்குல்ல, கிளஸ்டர். அது வந்து 1, 2 தூக்கிட்டு போறது பிளஸ் வந்து 15 வரைக்கும் போற அளவுக்கு 15 கொத்து குண்டுனா விழுந்து வெடிச்சு அதுல இருந்து பலது. அந்த விழருக்கு முன்னாடியே அந்த வார் ஓபன் ஆகி இப்ப இங்க ஒரு இடத்துல விழுகுது அப்படின்னா, அங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் சொல்லி பிரிச்சு விழுவும். நீங்க ஒரு பாடியை வந்து இப்ப கீழே விழப்போன்னு வச்சுக்கலேன், இங்க அடிப்பீங்க, அடிச்சா இது வானத்திலே வந்து வெடிக்கணும்ல, வெடிக்காம பிரிஞ்சிடும். அப்ப நீங்க எப்படி அடிப்பீங்க? அந்த பாடி அடிப்பீங்க, கொத்துக்குண்டு எப்படி அடிப்பீங்க? சார் ஒரு சின்ன கேள்வி சார், இவ்வளவு தொழில்நுட்பத்தை அவங்க எப்படி சார் பெற்றாங்க? எல்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஒன்றும் இல்லை, அமெரிக்கா அங்கேருந்து அனுப்புவான்ல, ஏதாவது சில விஷயங்கள் வந்து வெடிக்காமல் விழுந்து கிடக்கும், அதை போய் மெதுவாக போய் தடவி பார்த்து எடுத்து அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து இதை எடுத்து இது பண்ண ஆரம்பிப்பாங்க. உடனே பின்னாடி சைனாக்காரன் வந்து என்ன செய்வான், என்னையா பார்த்துட்டு இருக்கேன், இதை பார்த்துட்டு இருக்கேன், இந்த நான் வந்து வர்றேன் அப்படின்னு. அவன் அதில் ரொம்ப எக்ஸ்பர்ட். சைனாக்காரன் ஈரான்காரன் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காசு கொடுத்து ரஷ்யாட்ட இருந்து என்னமாவது நீங்கள் வந்து இந்த ப்ரொமோஸ் மாதிரி ஏதாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு வந்து அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதை வந்து எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்க. இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் கிடையாது. இல்லை, மெஜாரிட்டி ரிவர்ஸ் இன்ஜினியரிங். மீதி அவர்களுடைய நாலேஜ், அவருடைய ஆய்வு. நமக்கு ஷாஹித் சொல்றோம்ல, இது எதுல இருந்து உக்ரைன் போற வெற்றிக்கு இதுதான் காரணங்கிறாங்க. ஆனா இது எதுல இருந்து வந்து நினைக்கிறீங்க? அமெரிக்காவோட ஒரு ட்ரோனு, அதுல ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணதான் ஷாஹித். அவ்வளவுதான். ஸோ அவன் வந்து எப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணா அதுல இருந்து மேம்பட்ட தரத்தோட புதுசா வந்து அவன் பண்றான். அதுல இருந்து மேம்பட்டது பண்றான். அப்புறம் இவனுக்கு வந்து போகிறதுக்கு அந்த மெனுவரபிள் சொல்ல முடியா, அது எப்படி அப்படின்னா ஜிபிஎஸ் இது வேணும், மேலே வந்து சேட்டலைட்டில் கனெக்ஷன் வேணும். அந்த ஒளியோட 15-13 மடங்கு ஒளி போகும்போது அப்புறம் அதுலேருந்து கனெக்ஷன் வேணும். இவனுக்கு வந்து சொந்தமாக சேட்டலைட் வேணும். சொந்தமாக சேட்டலைட் வச்சுருக்கான் ஈரான் வச்சு வேற உதவிகளை சீனா நிறைய கொடுத்துருக்கான். அப்புறம் இன்னும் செய்மதி படங்கள் முழுக்க அப்டேட்ஸ் ஆகிட்டு. நேற்று இன்னும் முக்கியமான விஷயம், சீனா என்ன கொடுத்துருக்கான்னா, ஜோர்டான் இருக்குல்ல, ஆமாம், ஜோர்டானில் அங்கே இருக்கிற தளத்தில் 66 ஃப்ளைட்டு நிற்கிறத இந்த இடத்துல அழகாக எடுத்து சூப்பராக கொடுத்துட்டாங்க. இந்தந்த இடத்துல இந்தந்த ஃப்ளைட் நிற்குது. அப்போ ஒரு சின்ன செய்தி நான் குறிக்கிடுறேன். நான் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னேன், அமெரிக்கா தான் இதுவரைக்கும் ஆதிக்கம் செலுத்தினது, கட்ட பஞ்சாயத்து. ஆமாம்,
எதற்கு காரணம் அமெரிக்காட்ட இருந்த கத்தி ஆயுதங்கள் யார்கிட்டயும் இல்ல. இல்ல ஆமா. இன்னைக்கு அது ஈரான் எல்லாத்தையும் இருக்கு. இருக்கு. ஈரான்ட்டனா ஈரான், சீனா எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமா. அப்போ ஈரானை அடிச்சா நம்ம நாசமாயிருவோம். சரி, இப்ப நீங்க ரொம்ப முக்கியமா பேசிட்டோம். நீங்க பேசுனதுல முக்கியம் இந்த டாய்லெட் குழப்பம் தான். அது குழப்பம் ஏன்னா, பெரிய விஷயம் அது. இயற்கை உபாதைகளை தடுப்பதற்கு உலகத்துல எந்த வலிமையும் இல்லை. அப்படி தடுத்தால் உலகம் அழிவுக்கு வந்துடும். அது இறைவனால் படைக்கப்பட்ட சக்தி. அப்படித்தான் உணவு எப்போது உட்கொள்கின்ற மனிதனுக்கு ஒரு வெளியேற்றம் இருக்கும். ஃபீகல் மேட்டர், கழிவுகளுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே சிக்கல்ல வந்துச்சு. நீங்க பேசும்போது என்ன சொன்னீங்க? ஒரு 100 டாய்லெட் இருக்குமா, ஒரு 500 இருக்குமான்னு கேட்டீங்க. ஆமா, இருக்கிறது 5000 பேர். 5000 பேர் நீண்ட கியூ, டென்ஷன் ஆகி. இதுதான் காசாவில் நடந்துச்சு. உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ல they have been admitted more than 50,000 people. ஒரு காலகட்டத்தில் காசாவை பத்தி பேசும்போது உளவியல் ரீதியான மருத்துவர்கள், சைக்காட்டிஸ்டுடைய பட்டாக்குறைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க போற நிறுத்துறதுக்கு அது ஒரு காரணம், இது ஒரு காரணமாக இருக்கும். நீங்க நிறைய பேசிட்டோம். மீண்டும் நாளை மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார், அரங்கத்துக்கு வந்தது நன்றி.